திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஜோதிடம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம் சார்ந்த ஒரு அற்புதமான பதிவு. புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையில் நிறைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வெளியில் வராதனால நிறைய பேர் இந்த வாஸ்து கலையில் நிறைய மக்கள் ஏமாற்றம், நிறைய மக்கள் பாதிப்பு, நிறைய பேர் மன வருத்தங்களை நிறைய இடத்துல நம்மக்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, ஃபோன்லேயும் சரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு உண்மையான ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அது உங்களுக்கான பதிவு. அதாவது ஜோதிடம் ப்ளஸ் வாஸ்து ப்ளஸ் மனையடி சாஸ்திரம், இடத்துடைய தன்மை, இது எல்லாமே ஆராய்ஞ்சு அப்படித்தான் ஒரு வீட்டை நீங்கள் கட்டணும். சும்மா ஏனாதானமோ யாரோ வந்தாங்க போனாங்க அப்படின்ட்டு ஒரு வீட்டை கட்டுறதோ ஒரு வாஸ்து பிளான் போடுறதோ மிக மிக தவறு. அப்போ பல லட்சம் ரூபாய் கொண்ட ஒரு அற்புதமான வாஸ்து வரைபடத்தை 10 ரூபா செலவு இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு நான் போட்டு அதனுடைய வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணி தயவு செய்து வீடு கட்டுங்க. ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு கலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி மக்களிடையே மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை. அதனால் கடைசியில் என்ன நட்டம் அப்படின்னா, உங்களுக்கு தான் பண நட்டம், உங்களுக்கு தான் பொருள் நட்டம், மன அழுத்தம், இதெல்லாமே உங்களுக்கு தான். உங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக, நம்ம பரணி அஸ்ட்ரோ வேல்டு யூடியூப் சேனல் மூலமாக, அகோரி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவை இன்றைக்கி நம்ம போடுறோம். 10 ரூபா செலவு இல்லதுக்கு பல லட்சம் ரூபாய் கொண்ட வாஸ்து, மனையடி சாஸ்திரம், அதாவது பிரம்மஸ்தானம், வீடு கட்டுனதுக்கப்புறம் யோகம், ராசி, நட்சத்திரம், இந்த வீடு கட்டினதுக்கு அதிர்ஷ்டம் என்ன, வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்குதா, வீட்டுக்கு கண் இருக்குதா, வீட்டுக்கு உயிர் இருக்குதா, வீட்டுக்கு யோகம் இருக்குதா, ராசி இருக்குதா, இப்படி எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு வரைபடத்தை குறைஞ்சபட்சம் 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல ஒரு இடத்த வாஸ்து பார்த்து, அந்த இடத்துல சல்லி தோஷம் இருக்குதான்னு பார்த்து, அந்த இடத்துல அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதுன்னு பார்த்து, அதற்கு தகுந்தாற்போல் ஒரு பிளானை போட்டு இன்றைக்கி கொடுத்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் அற்புதமான முறையில் இந்த இடத்த நம்ம படத்தை போடுறேன். இது வடக்கு பார்த்த வீடு. அப்போ ஒருத்தர் வீடு வட்டணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன, உங்கள் இடத்த நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. தயவு செய்து நீங்கள் நீளம் எத்தனை அடி இருக்குது, அகலம் எத்தனை அடி இருக்குதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். உண்மையான அதே தான். ஜாதகம் என்பது நீங்கள் ஆன்லைனில் அங்கிருந்து கூட எங்ககிட்ட பார்க்கலாம். ஆனால் வாஸ்துங்கிறது உங்கள் இடத்துல நாங்கள் தான் பார்க்கணும். அது மெட்ராஸாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, பெங்களூர் இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் அங்கே தான் போய் ஆகணும். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அப்போ ஒரு இடத்த போய் பார்க்குறோம். அந்த இடத்த போய் பார்த்தோன்னே அந்த இடத்துடைய மண்ணின் தன்மை, இந்த இடம் முன் ஜென்மத்தில் எதற்காக இந்த மண் அமைஞ்சது, ஏதாச்சும் தோஷங்கள் நிறைந்த மண்ணா, இல்லை இந்த மண்ணின் மூலம் இவர்கள் பல கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு அந்த பிரச்சனத்தை போட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சல்லிய தோஷங்களுடைய அடிப்படை தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம், அதை ரெமெடி பண்ணிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய ஜாதகத்தை இரண்டாவதாக பார்த்து, ஜாதகம்னா யாரோட ஜாதகம், லேண்டோட ஓனர் யாரோ அவங்க ஜாதகம் தான். அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு அடுத்தது அந்த வீட்டில் பொருளாதாரத்துக்கு யார் முன்னாடி பெனிஃபிட்டாக நிற்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்த்து, அந்த கிரகங்களுடைய வலு எந்த கிரகத்திற்கு வலு அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்து, அந்த கிரகங்களுடைய நவ கிரகங்கள் அறிந்து திசை அறிந்து வாசக்கால் வைத்து அந்த வீட்டை கட்டணும். அதுக்கப்புறம் உள்ளளவு சரியாக இருக்குதா, வெளியளவு சரியாக இருக்குதா, தலைவாசல் உச்சப்பகுதி இருக்குதா, செப்டிக் டேங்க் சரியாக இருக்குதா, வாஸ்துப்படி இருக்குதா, இதெல்லாம் பல கோணம். இது நான் தான் சொல்கிறேன், ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். சும்மா எடுத்தால் ஏனா தானம்ட்டு முதல்ல ஒரு வாஸ்து பார்க்க வந்தவங்க கிட்ட நீங்கள் ஒரு கட்டடத்தோட வரைபடத்தை போட்டு உங்களை கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். காசு கொடுக்குறீங்க, 25,000, 30,000, 10,000, 20,000 கொடுக்குறீங்க. ஒரு படத்தை, வீட்டோடைய மேப்பை
அதே இடத்துல எல்லாம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து ஒரு மேப் போட்டு கொடுத்துட்டு போய் சொல்லுங்கள். அந்த மேப் பிரகாரம் நீங்கள் அப்படியே கட்டுங்க. ஏன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. சும்மா நானும் வந்தேன் போனன்ட்டு சும்மா வெறும் இப்படி கட்டத்தை போட்டு இது அக்னி மூலை, இது வாயு மூலை, இது ஜல மூலை, இந்த மூலையில் இதை வைங்க, இந்த ரூம்பு 10க்கு 10, இந்த ரூம்பு 16க்கு 10, இது 20க்கு 11 ஹாலு, இப்படி எதையோ ஒன்று சொல்கிறது, எதையோ ஒன்று சும்மா வெறும் கட்டத்தை போட்டு அளவு ஃபிட் பண்ணுறது. அதுக்கு பேர் வாஸ்தே கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னா, நீங்கள் போனதுக்காக புஸ்தகத்திலேயே வந்துருச்சு. சனி மூலையில் இதை படிக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த மூலையில் அது இருக்கக்கூடாது, இந்த மூலையில் இது இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் வந்துருச்சு. இதை வாயில் பேசுறது பெரிய ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அனுபவ ரீதியாக ஜெயிக்கணும். ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் நான் இழப்பு வாங்க பேசுகிறேன்னா, நிறைய பேர், அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, யானை அசைஞ்சு அசைஞ்சு சாப்பிடும், வீடுங்கிறது அசையாமல் அப்படியே சாப்பிடும். 1 கோடி ரூபா வச்சுருந்தா கூட வீடு கட்டுறப்ப கடைசியில் வீடு கட்டுறவங்களோட அப்படியே தள்ளாடி போயிடுவாங்க. 20 லட்சம் ரூபான்னு டார்கெட் சொல்லுவாங்க, 40 லட்சம் ரூபாயில் வந்து நிற்கும். அப்போ யானை கூட அப்படியே தெக்கை வடக்கி இப்படி தலையாடிக்கிட்டே தின்னுக்கிட்டே இருக்கும். வீடு அப்படியே ஸ்டெடியாக நிற்கி அத்தனையும் தின்னு உங்களுக்கு உறிஞ்சி சாப்பிட்ரும். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இப்படி ஒரு வீட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வடக்கு பார்த்த வீடு. ஏன்னா உங்களுக்கு நான் வீடியோ ஓடுறப்ப அந்த பிளானை நான் உங்களுக்கு பேப்பராகவே வைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் இதில் போட்டு காட்டணும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை போட்டு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும், பொறுமையாக பாருங்கள். ஆனால் வாஸ்துப்படி, மனைவி சாஸ்திரம், குழி பொருத்தம், பிரம்மஸ்தானம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ், A to Z சூப்பராக இருக்கும். இந்த பிளானை வச்சு வீடு கட்டுறவங்க அப்படியே கூட கட்டிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வடக்கு பார்த்த வீடு. இதில் வடக்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம திசையை போட்டிருக்கிறோம் பாருங்க. மேலே வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்போ நம்ம கட்டக்கூடிய கட்டடம் தென்வடல்ல எவ்வளவு அடி நீளம் அப்படின்னா 42 அடி நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 35 அடி அகலம். பார்த்துக்குங்க, இது 42 அடி 5 அகலம், அகலம் 35 அடி. இதுதான் நம்ம கட்டக்கூடிய எடுத்துருக்கக்கூடிய வீட்டோடைய அளவு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹால் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு டைனிங் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு சமையல் ரூம் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு ஸ்டோர் ரூம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2 பெட்ரூமுக்குமே அவங்க அட்டாச் பாத்ரூம் கேட்டிருக்காங்க. இதுதான் அவங்க கேட்ட நம்ம கிட்ட உள்ள விஷயத்தை கேட்டிருக்காங்க. ரைட்டு. அப்போ இதில் நல்லா பாருங்க, இது சும்மா ஒரு டிராயிங் உங்களுக்கு வரைஞ்சிட்டேன். இது 42 அடி 5 அகலம், தென்வடல்ல, கிளம்பேரில் 35 அடி. அப்போ இதில் ஹால் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹால் பார்த்தீங்கன்னா 20க்கு 16.9 ஹால் வச்சிருக்கிறேன். டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.8க்கு 16.9 வச்சிருக்கிறேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா 9.9க்கு 11 வச்சிருக்கிறேன். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 5.10க்கு 16 வச்சிருக்கிறேன். அடுத்தது 2 ஆப்ஷன் அவங்க பூஜை ரூம் கேட்டிருக்காங்க. நான் பூஜை ரூம் அவங்க கிட்ட 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஸ்டோர் ரூம்ல இந்த இடத்துலயும் பூஜை ரூம் பார்க்கலாம். இந்த இடத்த இல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா, இந்த ரூம் 16 அடி இருக்குது, ஒரு 8 அடி, இது ஒரு 6 அடி இப்படி வச்சு சென்டர்ல ஒரு கேப் மாதிரி விட்டு, அதாவது கேப்னா நல்ல சண்டே இருக்கும். இது பூஜை ரூம் ஆக்கி, இது டாய்லெட் பாத்ரூம் ஆக்கியிருக்கிறேன். ஏன்னா டாய்லெட்டு பூஜை ரூம் ஒரே இடத்துல வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது சரியாக இருந்தாலும் சென்டரில் கேப் இருந்துட்டா தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ சென்டரில் கேப் வச்சுட்டேன். அப்போ இந்த டாய்லெட் பாத்ரூம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8க்கு 4 டாய்லெட் பாத்ரூம்பு, 6க்கு 4 பூஜை ரூம்பு. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5.10க்கு 16. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங்
இது ட்ரெஸ்ஸிங் போட்டு இது டாய்லெட் ரூம் போட்டிருக்கிறேன். 10க்கு 3.10. இது அதே மாதிரி 6க்கு 3.10 போட்டிருக்கிறேன். இதுதான் நான் அந்த மேப் உள்ள வைக்கிறேன். அப்ப இது முதல்ல வடக்கு பார்த்த வீடு. வடக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல நான் தலைவாசல் வச்சிருக்கிறேன். இதுதான் மெயின் டோர். அப்ப மெயின் டோர் இந்த இடத்த வச்சிருக்கிறேன்னா, இது எந்த பகுதியில் வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோட பகுதியில் வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த லேண்டோட ஓனருடைய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் மிக வலுவான நிறையில சூப்பராக இருக்குது. அப்போ சந்திரனோட பகுதியில் மெயின் தலைவாசல் வச்சா சூப்பராக இருக்குமா, ஜம்முன்னு இருக்கும். அப்போ தலைவாசல் கரெக்டு. அப்போ தலைவாசல் பக்கத்தில் இந்த இடத்த ஒரு விண்டோ, ஒரு ஜன்னல் ஒன்று வச்சாச்சு. சரி, இந்த டைனிங்க்கு வர்றதுக்கு நடை எங்கே வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைனிங்க்கு வர்றதுக்கு இந்த இடத்த நடை வச்சிருக்கிறேன். ஓப்பன், இது ஓப்பன் தான், ஒரு ஆர்ச் மாதிரியோ ஒரு சதுரமாக பண்ணி ஓப்பன் போட்டு, இது கிச்சன். கிச்சனுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு 2 அடி தள்ளி இந்த இடத்த டோர் வச்சு, இது இது சமையல். இது பார்த்துக்கோங்க, இது கிச்சனு, இது ஒரு பெட்ரூம்பு, இது 2வது பெட்ரூம்பு, இது ஹால். இப்படித்தான் அந்த வீட்டுக்கு போட்டிருக்கிறோம். இது டைனிங், இது ஸ்டோர் ரூம். இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த வாஷ் பேசன் மாதிரி வச்சிருக்கிறேன். இதுல ஸ்டோர் ரூம் உடைய அளவு என்ன அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6.5க்கு 5.4. இதெல்லாம் நீங்க அளந்து போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் பண்ணா நான் ஒரு டைமுக்கு 10 டைம் இதை பார்த்தாச்சு. அப்ப அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு தலைவாசல் எங்க, இந்த இடத்த டோரு, இதே மாதிரி இந்த இடத்த விண்டோ. ஏன்னா இந்த பெட்ரூமுக்கு ஈசானியத்தில் டோரு. அதே மாதிரி ஜன்னல், இந்த இடத்த ஒரு ஜன்னல். இந்த பெட்ரூமுக்கு எங்க நட, இந்த பெட்ரூமுக்கு இங்க டோரு, அதே நேரம் இங்க விண்டோ. ஹால் இருக்குது. ஹாலுக்கு வந்து இதே நேர் ஈசானி பகுதியில் இப்படி ஒரு விண்டோ, அதே மாதிரி இது நேர் இப்படி ஒரு விண்டோ. பூஜை ரூமுக்கு அதே மாதிரி இந்த இடத்த ஒரு விண்டோ வச்சிருக்கிறோம், இந்த டோர் வச்சிருக்கிறோம். அதே டோருக்கு நேர் வெளியே இந்த இடத்த ஒரு டோர் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஜன்னல், இந்த இடத்த விண்டோ வச்சிருக்கிறோம். சமையல் ரூம் இருக்குது. சமையல் ரூம் நேர் இந்த இடத்த விண்டோ வச்சிருக்கிறோம். இதே நேர் இந்த இடத்த விண்டோ வச்சிருக்கிறோம். ஸ்டோர் ரூமுக்கு இது நேர் டோர். அப்ப முதல்ல ஒரு வீட்டை போட்டுட்டோம். இந்த வீட்டை போட்ட உடனே கட்டடத்துடைய நீளம் அளவு நல்லா இருக்குதா? கட்டடத்துடைய நீளம் எவ்வளவு? 42 அடி 5 அங்குலம். சூப்பரான அளவு. எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. 35 அடி. 35 அடிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எதிர்பாராத தனவரவும் கிடைக்குங்கிறது 35. அப்ப உள்ளளவு வெளியளவு சூப்பர். அதே மாதிரி ஹாலோட உள்ளளவு சரியா இருக்குதா? 20 அடி. 20 அடிங்கிறது பசுக்களுடன் பால் பாக்கியம். 17 அடிங்கிறது ஆக்கமும் ஊக்கமும் உயர்வும் உண்டாகும். அட்டகாசமான எண். ஹால், இந்த டைனிங் 16.9 அப்படின்னா 17 அடி அர்த்தம். 17 அடினா சூப்பரான அளவு. 10 அடிங்கிறது பால் பாக்கியம். அதே மாதிரி கிச்சன் 10க்கு 11. 11ங்கிறது ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் ஈடேறக்கூடியது, லாபத்தை உருவாக்கக்கூடியது. 10ங்கிறது சூப்பர். அதே மாதிரி இது பாருங்க, 16க்கு 16. 5.10னாவே 16க்கு தான் பேசும். 16 அப்படிங்கிறது மனம் மகிழ்ச்சி. 16 செல்வங்களும் நிறைஞ்சி இருக்குதுங்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் 16ங்கிறது. சூப்பர். இது எல்லாமே அதே மாதிரி இந்த ரூமுக்கு 16க்கு 16 எல்லாமே சூப்பர். வாஸ்துப்படி நல்லா இருக்குதா? வாஸ்துப்படின்னு என்ன? சமையல் ரூம் அக்னி மூலையில் இருக்கணும். சமையல் ரூம் அக்னி மூலையில் இருக்குதா? இது பாருங்க, இது ஈசானியம், இது தென்கிழக்கு அக்னி, இது தென்மேற்கு நிருதி, இது வடமேற்கு வாயு. இதுதான் வாயு. அப்ப முதல் பெட்ரூம் எங்க இருக்கணும்? தென்மேற்கு மூலையில் இருக்குது. சூப்பரா? சூப்பர். 2வது பெட்ரூம் எங்க இருக்கணும்? வாயு மூலையில் இருக்குது. சூப்பரா? சூப்பர். இதுக்கு அட்டாச் பாத்ரூம் எங்க இருக்கணும்? அக்னி மூலையில். அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒன்று அக்னி மூலையில் இருக்கணும், இல்லைன்னா வாயு மூலையில் இருக்கணும். இதுக்கு வாயு மூலையில் இருக்குதா? சூப்பர். இந்த ரூமுக்கு வாயு மூலையில் இருக்குதா? டாய்லெட்டு? சூப்பர், முடிஞ்சு போச்சு. ஸ்டோர் ரூம், ஒரு ஜாமான் வைக்கிறது தெற்கு மேற்குல தான் வெயிட் வைக்கணும். இது சூப்பரா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க எந்த கோணத்துல பார்த்தீங்கன்னாலுமே வாஸ்துப்படி பர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னா, உள்ளளவு வெளியளவு தலைவாசல் உச்சப்பகுதி டோரு எல்லாம் சூப்பரா இருக்கும்.
அதுக்கு மேலே ஒரு விஷயம், பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குமா ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா, பிரம்மஸ்தானங்கிறது அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வரும், இப்படி வரும். எந்த இடத்துலையும் வெட்டுப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாத வரைக்கும் அந்த ஆணுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, வாழ்க்கையில வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஜாதகப்படி எல்லாம் பார்த்துட்டோம், சூப்பர். இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் யோகம் என்ன, வீடு கட்டினதுக்கு அப்புறம் ராசி என்ன, இந்த வீட்டுக்கு வரவு செலவு ஆதாய விரயம் என்ன, இந்த வீடு பசு மனையா இல்ல சிங்கத்தோட மனையா யானையோட மனையா, இந்த வீட்டுக்கு கண் இருக்குதா, இந்த வீட்டுக்கு உயிர் இருக்குதா, இந்த வீட்டுக்கு பசுமனை மிக 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 பெரிய யோகம். இந்த வீட்டுக்கு வயசு என்ன, 55 வயசு, அற்புதமான வயசு. வீட்டுக்கு யோகம் என்ன, சித்த யோகம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வரவு எவ்வளவு, 12 ரூபாய், செலவு எவ்வளவு, 7 ரூபாய், அப்ப லாபம் எவ்வளவு, 5 ரூபாய் லாபம், சூப்பர். வீட்டுக்கு கண்ணு 2 கண்ணு இருக்குது, உபய நேத்திரம் 2 கண்ணு, சூப்பரா இருக்கும். யோனி இந்த வீட்டுக்கு வசியம், அதாவது இவருக்கும் இந்த வீட்டுக்கும் வசியம், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குமா, வசிய வம்சம், அதுவும் அற்புதமா இருக்கும், வசியம் சூப்பரா இருக்கும். அப்ப வீட்டுக்கு ஆதாயம் நல்லா இருக்குது, விரயம் நல்லா இருக்குது, யோனி நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது, நட்சத்திரம் நல்லா இருக்குது, யோகம் நல்லா இருக்குது, வயசு நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பரா இருக்குது. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும், ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னா சும்மா ஏனா தானமா சும்மா மொட்டமா பாத்துறாதீங்க தயவு செய்து. ஏன்னா ஏன் நம்ம இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பேசுறோம்னா, நிறைய பேர் அப்படியே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, அப்படி திணறாங்க. ஏன்னா அந்த அறகுறை அப்படிங்கக்கூடிய அடிப்படை சில வாஸ்து நூலில் அடிப்படை சில விஷயங்கள் அறிவுபூர்வமான நாலேஜ் இல்லாமல், அதிகமாக இந்த ஃபீல்டில் அனுபவம் இல்லாமல், சும்மா நேற்று ஒரு வருஷம் வந்துட்டு நம்ம அடுத்த உடனே ஒரு ஆசிரியராகவோ அடுத்து ஒரு வாஸ்து பார்க்க நிபுணராகவோ இப்படியெல்லாம் வந்தால் சில விஷயங்களை நம்ம செய்ய முடியாது. நீங்கள் மாட்டிக்கிட்டு உங்கள் பணம் தான் விரயமாகும். அப்போ ஒரு வீட்டை பார்க்கணும், ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா முதல்ல இடத்துடைய தன்மையை பாருங்க, தோஷம் இருக்குதான்னு பாருங்க, அடுத்தது ஜாதகத்தை பாருங்க, ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுவா இருக்குதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் இடத்துடைய டைரக்ஷனை பாருங்க. இது எல்லாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஐடியா என்ன, யோகம் என்ன, வீடு கட்டினதுக்கு அப்புறம் நல்லா இருக்குமா, உங்களுக்கு பெட்ரூம் வேணுமா, ஹால் வேணுமா, கிச்சன் வேணுமா, நான் 50 லட்சம் ரூபாயில கட்டுறேன்னா, 1 லட்சம் ரூபாயில கட்டுறேன்னா, இல்லை 1 கோடி ரூபாயில வீட்டை கட்டுறேன்னா, இப்படி எல்லாம் பார்த்து நீங்க பண்ணணும். அப்ப பார்க்குறப்ப என்ன, உள்ளளவு வெளியளவு எல்லாமே வாஸ்துப்படி, எல்லாமே மனையடி சாஸ்திரப்படி, எல்லாமே குழி பொருத்தப்படி, பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாம, இது எல்லாமே சூப்பரா இருக்கணும். இப்படித்தான் ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போனாலும் சரி, ஜோதிடம் பார்த்தாலும் சரி, குறைஞ்சது 3 மணி நேரம். இப்போ நான் அரை மணி நேரம் 20 நிமிஷம் பேசுனதே கெஸ் வாங்குது. இப்போ அந்த 3 மணி நேரம் நான் போட்டு என் மூளை கசக்கி ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா இப்படித்தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இது நான் ரசிச்சு ருசிச்சு காதலிச்சு செய்கிறேன். அப்போ இப்படி செய்யறப்ப என்னன்னா, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு கோட்டை. அந்த கனவு கோட்டை சரியா காமிச்சு நீங்க அங்க அந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே என்னோட வாழ்க்கை பிரகாசமா போயிட்டு இருக்கும். இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிடம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம், அதாவது இடத்துடைய இதெல்லாம் பார்த்து நம்ம அற்புதமான முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிளானை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இதனுடைய முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவை மற்றவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து எனக்காக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஓகேங்களா? மீண்டும் நான் அழகான அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.